ஆளுமை சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த டாபிக் வந்து அரசியல் கணக்கு. தமிழக அரசியலும் சரி, உலக அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி, எந்த நிலைக்கு போயிட்டு இருக்கு, இதனால மக்களுக்கு என்ன கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு பிளஸ் ஆர் மைனஸை நம்ம ஜாலியா பார்க்க போறோம். அதுதான் நம்ம ஆளுமை சேனலின் அரசியல் கணக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இப்போ ஒவ்வொரு தலைவரோட தன்மை, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நிலையான தன்மையாகவும் நிலையில்லாத தன்மையாக இருக்கிற சீமான் ஐயா அவர்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீமான் ஐயா வந்து அவர் வந்த ரூட்டு சரிதான். முதல்ல ஒரு கலைத்துறையிலேருந்து வராரு. அவர் ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கு அடுத்தது இயக்குனராக மாறி இயக்குனர்லேருந்து ஒரு புரட்சியாளராகவும் பேச்சாளராகவும் மாறி பல அரசியல் இயக்கத்தில் பயணப்பட்டு தன்னை ஒரு தலைமை பண்புக்கு தயார்படுத்தினார். இது வரைக்கும் அவருக்கு வந்து ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அவருக்கு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிந்தவரை அவருடைய ரகசியங்களை சொல்லாமல் பாதுகாத்து மக்களை குழப்பி விடுவது வந்து அவருக்கு மைனஸான ஒரு விஷயமாக மக்கள் பார்க்குறாங்க. ஆக சீமான் ஐயா வந்து ஒரு சிறந்த ஆசிரியர், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், பங்குச்சந்தை, வர்த்தகம், மாடு வளர்ப்பு, விவசாயத்தை பேணி காக்கிறது, இந்த மாதிரி மனுஷன் A to Z வரைக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியரா பாடம் நடத்துறாரு. இது வந்து ஒரு பிளஸ்ஸான விஷயம். அதே சமயத்துல மனுஷன் வந்து சில இடத்துல வந்து 100க்கு 30% தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி சொல்கிறார் என்ற ஒரு குற்றம் இருக்கிறது. இது சீமான் சாருக்கு ஒரு மைனஸான பின்னடைவாக நம்ம பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்தால் கூட ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் தன்னுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கு சீமான் சாருக்கு. இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். இது எப்படி வந்து அவர் அரசியல் கணக்கு போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அரசியலை வந்து உள்ளூர் அரசியலோட வந்து அவர் இணைச்சி பார்க்குறாரு. உலக அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்கா போன்ற உயர்ந்த வளர்ந்த வல்லரசு நாடுகளில் இருக்கிற குறிப்புகளை வந்து அவர் உள்வாங்குறார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா அதிபராக மாறினார். அவரை பற்றிய ஒரு குறிப்பை வந்து சீமான் ஐயா வந்து பதிவு பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, அவருடைய ஓட்டர்ஸ், அவர் பல முறை தோக்கும்போது அவருடைய ஓட்டர்ஸ் வந்து பள்ளிகளில் வந்து படிச்சுட்டு இருந்தாரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இளைய தலைமுறையை தான் வந்து சீமான் ஐயா வந்து குறி வைக்கிறாங்க. அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். 10வது 12வது வயது, அதாவது 18 வயதுக்கு குறைவாக உள்ள அந்த குழந்தைகளை வந்து குறிவைத்து 18 வயது மாறும் போது அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு சினிமா, அரசியல், கல்வி, மருத்துவத்தை பற்றி நம்ம போதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கணக்கு போடுறாரு. அவருடைய கணக்கு வந்து மிக சரியானது தான். இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற 90 விஷயங்கள் 100ல் 90 விஷயம் சரியான விஷயம்தான். அந்த 90% விஷயத்தை இப்போ முதல்வராக இருக்கிறவங்க, இனிமேல் முதல்வராக வரக்கூடியவங்க கூட அதை ஃபாலோ பண்ணால் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற இன்றைய நமது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை பற்றி தான். ஐயா வந்து ஒரு தவிர்க்க முடியாத நிலையில் வந்து முதல்வராக வந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருவரும் ஆளுமைகளான மு கருணாநிதி ஐயா அவர்கள் மறைந்துட்டாங்க. அம்மையார், ஒரு இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய அம்மையார் ஜே அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கு இடையே வந்து பெரிய ஒரு கேப்டனாகவும் தளபதியாகவும் மன்னனாகவும் ஒரு திகழ வேண்டிய ஒரு நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா மறைஞ்சிட்டாங்க. இப்போ 3 பெரிய ஆளுமைகள் மறைந்து விட்டது. அதற்கு பிறகு அதற்கு மாற்றாக தமிழக மக்களுக்கு அடையாளம் காணப்பட்ட ஒரு தலைவர் யார் அப்படின்னா ஸ்டாலின் ஐயா தான். இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அவங்கெல்லாம் இருந்திருந்தா ஒருவேளை முதல்வராக இவர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கெல்லாம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து ஏதோ ஒரு குடையின் கீழ் ஒதுங்கி நிற்க வேண்டும். பெரும் மழை, வெள்ளம், புயல்
பூகம்பம் இப்படி சொல்லக்கூடிய இந்த இயற்கை பஞ்சங்கள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள், இந்த சட்டத்திட்ட குளறுபடிகள் இதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தலைவன் வேண்டாம். இப்போதைக்கு எந்த விதமான தலைவனும் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லை. நமக்கு இருந்த ஒரே தலைவன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டை போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆட்சியில் பல்வேறு சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்கிறது. ஐயா மாண்புமிகு முதல்வர் வந்து அதை சரி செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக சரி செய்வாங்க அப்படின்றத தான் நம்ம நம்புகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அவங்க கொடுத்த வாக்குறுதியில் வந்து 50% கிட்டத்தட்ட நிறைவு பண்ணியிருக்காங்க. ஒரு 50% குளறுபடியாக இருக்குது. அது வந்து ஐயா வந்து சரி செய்தால் மீண்டும் முதல்வர் ஆவதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. அதைத்தான் வந்து இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து காட்டுது. ஒன்றும் பெரிய ஐயா மீது மக்களுக்கு எந்த வருத்தமோ கோபமோ இல்லை. அதில் தான் வந்து திமுக தான் அனைத்து இடங்கள்லையும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அறிந்த உண்மைதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதில் சின்ன சின்ன குளறுபடி தான். ஒரு அரசியல் திட்டத்தில் 2 வகை, ஏ அம்சம் பி அம்சம் என்று எடுத்துக்கொண்டால், ஏ அம்சம் வந்து பாலம் கட்டுதல், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், ஒரு கட்டிடம் கட்டுதல், அரசு நிலையங்கள் அமைத்தல், வானூர்தி தளங்கள் அமைத்தல், சாலைகள், பெரிய பறந்து விரிந்த சாலைகள் அமைத்தல், இது ஏ அம்சம். பி அம்சம் என்றது மனிதனுக்கான உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, இந்த 5 அம்சம் தான். இந்த 5 அம்சத்துல தான் இப்போ ஐயா முதல்வர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக இந்த எண்ணெய், பயிர், சர்க்கரை வரல, வெறும் அரிசி மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மகளிருக்கான உதவித்தொகை வந்து பாதி பேருக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்க திட்டம் வந்து போன ஆட்சியில் இருந்தது, அதை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பஸ் அமைப்பு கூட வந்து எல்லாருக்குமே பயன்படலை, ஒரு சில பேருக்கு தான் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், ஷேர் ஆட்டோ, அந்த மாதிரியான ட்ராவல்ஸ் துறையில் இருக்கிறவங்க வந்து இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் பி அம்ச கோரிக்கை. இந்த பி அம்ச கோரிக்கையை தான் வந்து ஐயா சரி பண்ணணும். அப்படி ஏ அம்ச கோரிக்கை, பெரிய சாலைகள் போடுறதோ, ஒரு ஐடி பார்க் வந்து வைக்கிறதோ, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பி அம்ச கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றினா அடுத்த முதல்வராக வந்து ஸ்டாலின் ஐயா வருவதற்கான மிக சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சினிமா துறையில் ஒரு குளறுபடி, சரியான படங்களில் வந்து வெளியிட விட மாட்டுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அதனால் இந்த சிறு சிறு குறைகளை சரி செய்து கொண்டு மீண்டும் முதல்வராக வர்றதுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நம்ம வாழ்த்து, நிலையத்தின் சார்பாக வாழ்த்து சொல்கிறோம். அடுத்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திடீரென்று எங்கிருந்தோ மன்னன் வந்தான் என்பதை போல தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நமக்கு தமிழன சொந்தமான எதிர்ப்பு கட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் வந்துட்டாங்க. அது தப்பு இல்லை. அவங்க வந்து என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்ததை இருந்தபடியே நிர்வாகத்திறன், வேற எதுவும் புதிய சட்டத்திட்டங்களை அவங்க வகுக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீட்டுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்து நீட்டை வந்து என்னால் தவிர்க்க முடியாது. ஆனால் நீட்டுக்கு இணையான அந்த சொல்யூஷனை வேணால் நான் தேடுறேன். நிறைய ஒரு பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி தரேன். அதில் மாணவர்கள் படித்து அவங்க வந்து அந்த மருத்துவ பணிக்கான அந்த நீட் என்று சொல்லக்கூடிய இந்த தகுதி தேர்வை அவர்கள் எதிர்கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு நல்ல திட்டத்தை வந்து எடப்பாடி ஐயா வச்சுருந்தாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அப்பயே வந்து எங்ககிட்ட ஒரு சூட்சமம், ஒரு தந்திரம் எல்லாமே இருக்குது, எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் அதை அமுல்படுத்தலை. அது ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். அதை ஒரு கன்சிடர் இருக்கின்ற அந்த 2 ஆண்டுகளில் முதல்வர் பார்வைக்கு வந்து அந்த நீட்டை சரி செய்யறதுக்கான வழியை பண்ணாங்கன்னா இந்த கிராமப்புற மாணவர்கள்லாம் இன்னும் முக்கியமாக ஒரு நல்ல இடத்துக்கு மருத்துவர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி ஐயாக்களோட பலவீனம் தான் இன்றைக்கி ஸ்டாலின் ஐயா முதல்வராக வந்ததுக்கு காரணம். இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு சரியான ஆலோசனை குரு யாராவது இருந்து புதிய புதிய திட்டங்கள் வகுத்திருந்தா இன்றைக்கி ஸ்டாலின் ஐயா முதல்வராக வந்திருக்க மாட்டாங்க. மீண்டும் 2வது முறை எடப்பாடி ஐயாவே வந்திருப்பாங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 திட்டங்களை நம்ம பேசலாம். அரசியலில் தலை சிறந்த 2 திட்டங்கள். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா,
இந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து விட்டாங்க. ஒரு மனிதன் உயிருக்காக எந்த இடத்தில் போராடி கிடந்தாலும் உடனே அவனுக்கு வந்து இந்த அரசாங்கமே ஒரு வாகனத்தை அனுப்பி 108 திட்டத்தின் மூலமாக அவனை தகுந்த மருத்துவமனையில் வந்து அனுமதி பெற்று அவனுக்கு சிகிச்சை பெற்று அவனை உயிர் நலம் காப்பாற்றி உடல் உள்ளம் ஆரோக்கியமாக வைக்கிற அந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இதை வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அப்போ வீழ்த்த முடியாது, இதை நீக்க முடியாது. அதே மாதிரி அம்மா உணவு திட்டம், அதாவது எத்தனையோ ஒரு இன்றைக்கு வந்து விஐபியாக வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு அந்த ஒரு வேளை 3 வேளை சாப்பாடு வந்து அம்மா உணவகத்தில் கிடைச்சிருது. அது குறைந்த அந்த வருமானம் சம்பாதித்தால் கூட அந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. அது வந்து ஒரு பசி என்பது ஒரு நோய், அதாவது உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இருப்பது நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதாவது பசி, நோய், பகை இது 3 இல்லாத இருந்தால் தான் அது சிறப்பான நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார்ல. அந்த மாதிரி தான் இந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டமும் அம்மா உணவகமும் இந்த மாதிரி திட்டங்களை வந்து எடப்பாடியார் வந்து அப்பயே செஞ்சுருந்தாங்கன்னா புதிய திட்டங்கள் சரியான ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் வந்து கூட வச்சு ஒரு ஆலோசனை குழு அமைச்சு நாட்டு மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிக்கிற திட்டங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டு செஞ்சுருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து எடப்பாடி ஐயா தான் வந்திருப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கு மைனஸ் ஆகி போச்சு, அந்த அரசியல் கணக்கில் அவங்களுக்கு மைனஸ் ஆகி போச்சு. அதுதான் வந்து திமுக ஐயா தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி போச்சு. இப்போ மீண்டும் வந்து ஆட்சியை இழப்பதற்கான வாய்ப்பை வந்து ஸ்டாலின் ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை மக்களை திருப்தி அடைக்காது, நான் சொன்ன மாதிரி அந்த பி டைப் விஷயங்களை. அதனால் வந்து கண்டிப்பாக சரி செய்து மீண்டும் முதலமைச்சராக அவங்க வரட்டும், தப்பு இல்லை. ஒருவேளை எதிர்கட்சியான எடப்பாடி ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இந்த புதிய புதிய திட்டங்கள், இப்போ எம்ஜிஆர் சார் வந்து சத்துணவு திட்டங்கள் போட்டாங்க இல்லையா, அதை முட்டை சேர்த்து சத்துணவு திட்டம், அதுக்கு முன்னாடி இருந்த காமராசர் ஐயா உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி நீங்காத திட்டத்தை எடப்பாடி ஐயா செஞ்சாங்க. மறுபடியும் வந்து எடப்பாடி ஐயா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில மாற்றம் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த மாற்றத்துக்கான தலைவருக்கான வாய்ப்பு இப்போ யாருக்கிட்டையாவது இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா கிட்ட இந்த மாற்றத்துக்கான விஷயங்கள் இருந்தது. ஏன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அதில் சந்தேகமே இல்லை. அப்போவே வந்து 6 எம்எல்ஏ 2 எம்பி என்ற கணக்கில் வந்து அவங்க ஒரு அரசியல் கணக்கில் ஒரு பலமான ஒரு அமைப்பு இருந்தாங்க. அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் முதல்வர் என்ற தன்மை அப்போ இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்து அவங்க வந்து வன்னிய இயக்கத்தை கூட சேர்ந்து வந்து அது ஜாதி கட்சி என்ற ஒரு அடிப்படையில் வர்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால தான் அந்த கட்சியோட சரிவு வந்து வந்தது. அவங்க நீட்டாக இருந்தாங்க, அதாவது ராமதாஸ் ஐயா அவங்க குடும்பம் அவங்களை சுற்றி உள்ள சில நண்பர்கள் வந்து பேச்சில் வந்து ரொம்ப தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தது உண்மைதான். ஆனால் அதை காடு வெட்டி குரு ஐயா போன்ற அவர்கள் வந்து சில பேர் வந்து கொச்சப்படுத்தும் உண்மைதான். பொதுவெளியில் வந்து எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் பேசியது தான் பாமக கட்சிக்கு ஒரு வீழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அதுதான் மைனஸ். மற்றபடி அவங்க வந்து அரசியல் ஆளுமையோடு கல்வி திறனோடு தான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான் வந்து இந்த பாமக அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள். அவங்க ஆரம்பத்திலே அடிப்படையிலே வந்து ஒரு மருத்துவர் என்பதால் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிந்து இருக்கிறது. ஒரு மருத்துவர் என்பதால் ஒரு மருத்துவம் இப்படி தான் இருக்கணும், மனிதனுடைய அடிப்படை கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் வந்து அவங்களும் பாமகவுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க வந்து முதல்வராக வந்திருக்கலாம், அவங்க தவற விட்டு விட்டார்கள். அதற்கு காரணம் சில இந்த ஜாதி என்ற சங்கத்தை கையில் எடுத்தது தான் அது வந்து தப்பாக போச்சு. அது ஒரு விஷயங்கள். ஆனால் மனித நேயம் உள்ள மனிதராக அவரை நம்ம மதிக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தை இல்லை. ரைட்டு. இதுக்கு அடுத்தது வந்து 2வது மாற்று சக்தியாக நமக்கு பெரிய ஒரு, அதாவது தமிழகமே கடவுளாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் என்ன, கேப்டன் கலைஞர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான். விஜயகாந்த் ஐயா அவர்கள் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கணும். அது கூடிய சீக்கிரத்தில் வந்து அது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போனதால் அவருக்கு பெரிய சிக்கலாக அமைந்தது. அவருடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் முக்கிய காரணம் வந்து மீடியாவின் ஒலிகள் தான்.
ஆரம்பத்தில் வந்து அவருக்கு வந்து சின்ன விஷயம் பண்ணால் கூட அது பெரிய விஷயமா மக்கள் கொண்டாடினாங்க. அதுக்கு இந்த மீடியாக்காரங்க தான் பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வீழ்ச்சிக்கு காரணமும் மீடியா தான். அவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நல்லது செய்தால் கூட அதை வந்து கேலியாகவும் கிண்டலாகவும் மாற்றி அவர் வீழ்ச்சிக்கு காரணத்தை மன உளைச்சலை ஏற்படுத்தியதும் மீடியா ஒரு பங்கு. அதே மாதிரி அவருக்கு மைனஸாக இருந்தவங்க கூட இருந்தவங்க தான். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் ஆசைப்பட்டு அவர்களுடைய கட்சியிலிருந்து விலகி சென்ற பெரும்பாலான அரசியல் நிர்வாகிகள் தான் அதுக்கு ஒரு காரணம். ஏன் அந்த கட்டமைப்பை அவர் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உடல் நலம் என்பது ஒரு காரணம் என்றாலும் கூட ஆலோசனை குரு சரியாக அமையவில்லை. இப்போ ஆரம்ப காலத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் வந்து அவங்க கூட இருந்ததால் அவருக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்தாங்க. அவர் பிரிவுக்கு அப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து ஐயா வெளியில் வந்த பிறகு என்னதான் வந்து ஒரு நாடகத்தில் வந்து சிறந்த கலைஞனாக இருந்தால் கூட அனைத்து வேஷங்களையும் அனைத்து நடிப்பையும் ஒரே ஒருவனால் செய்துவிட முடியாது என்பதை போல விஜயகாந்த் ஐயாவால் வந்து எல்லா வேஷத்தையும் ஒருங்கே செய்ய முடியல. அது ஒரு மைனஸு. அவர் வந்து ஆலோசனை குருவை தவற விட்டதால் அவர் முதல்வரையும் தவற விட்டார் என்று சொல்லலாம். அது ஒரு மைனஸான கணக்கு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னது கூட ஒரு உண்மைதான். விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழகத்தை தவற விடவில்லை, தமிழகம்தான் விஜயகாந்த் ஐயாவை தவற விட்டது, நல்ல முதல்வரை இழந்து விட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அது கொடுத்த சிவந்த கை என்பதை போல அவருடைய சொத்தை வந்து கொடுத்து அவர் வந்து ஒரு வள்ளல் என்று பெயர் எடுத்தார் என்பது நமக்கு தெரியும். அதன் பிறகு அவர் மகன் வந்து அரசியல் ஒழிக்கட்டும், ஜெயிக்கட்டும், மீண்டும் மீண்டும் வெல்லட்டும், அவருடைய அரசியல் பயணத்துக்கு வாழ்த்து சொல்லி அடுத்த தலைவரை பற்றி நம்ம பேசணும். அடுத்தது வந்து விசிக தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள். அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் ஐயாவை போல ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு சிறந்த சட்டம் படித்தவர், இலக்கியம் படித்தவர், ஒரு பெரிய சினிமா, அரசியல், விளையாட்டு எல்லாத்த பற்றியும் பேசும் ஆற்றல் கொண்டவர், கோர்வையாக பேசும் ஆற்றல் கொண்டவர். இது எல்லாம் இருந்தால் கூட சாமி வரம் கொடுத்தால் பூசாரி வரம் கொடுக்காது என்பதை போல இந்த பூசாரிகள் கூட இருந்த சில தீய சக்திகள் வந்து ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து போன்ற ஒரு சின்ன சின்ன செயல்கள் ஈடுபடுவதால் அவர்களுக்கு மொத்தமும் ஒரு மைனஸாக போய்விட்டது. மற்றபடி வந்து அவர் இலக்கியத்திலும் பண்பிலும் மனித நேயத்திலும் சிறந்தவர் தான், அதில் எந்த விதமான மாற்றுகள் இல்லை. இப்போ இடையில் வந்து இந்த ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நில வியாபாரத்தில் கூட அவர் கட்சியில் இருக்கின்ற கடைகோடி சில தொண்டர்களோ நிர்வாகிகளோ சில பேர் வந்து சிக்கல் செய்யும்போது அவர்களுக்கு அந்த கெட்ட பேர் போகுது. அது வந்து மைனஸு. ப்ளஸ் என்று சொன்னால் வந்து ஒருங்கிணைக்கும் தன்மை, எக்ஸ்பிரிமெண்ட்டு, சோதனை செய்யும் ஆற்றல், இதெல்லாம் வந்து தொல் திருமாவளவன் ஐயாவுக்கு அதிகம். அதனால தானே மக்கள் நல கூட்டணியை வந்து அவர் கட்டமைக்கிற ஒரு மாலுமியாக, ஒரு மன்னனாக வந்து அவர் திகழ்ந்தார்ன்றது நமக்கு தெரியும். ஜி.கே. வாசன் அவர்களை, அப்புறம் நம்ம வைகோ ஐயா அவர்கள், விஜயகாந்த் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பாண்டவர் அணி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இது வந்து ப்ளஸ்ஸாக தான் அமைந்தது. மேலும் வந்து இப்போ கட்சி அங்கீகாரம் கிடச்சிருக்குது, மகிழ்ச்சி. அவருக்கு வந்து விசிக தலைவர் அவர்களுக்கு நம்ம சேனல் மூலம் வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் தன்னுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் சரி செய்து மேலும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு சமத்துவமாக செயல்படுவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதிலிருந்து அடுத்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு அருமையான ஒரு ஆளுமை வந்து வைகோ ஐயா அவர்கள். இப்போ எப்படி நம்ம மாற்றத்துக்கு வந்து ராமதாஸ் ஐயா அவர்களையும் விஜயகாந்த் ஐயா அவர்களையும் ஒரு உதாரணமாக சொன்னோமோ, அதே மாதிரி வந்து வைகோ அவர்களுக்கும் ஒரு திறன் மேம்பாடு இருந்தது. கலைஞர்கள் பேச்சுக்கு கூடும் கூட்டத்தை விட வைகோ ஐயா அவர்களின் பேச்சுக்கு கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்தது அந்நாளில். அது ஒரு காரணம். அப்படி கூட சொல்லி கலைஞர் ஐயாவுக்கும் வைகோ ஐயா அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்ததாக வரலாற்று பதிவு இருக்குது. அதை விடுதலை புலிகளை வைத்து கலைஞர் ஐயா அவர்களை பயன்படுத்துகிறார், மிரட்டுகிறார், மற்ற சரி செய்கிறார் என்பதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்போது இருந்த அரசியல் ஆய்வாளர்கள், வல்லுநர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவமாக நமக்கு இருக்கு. அப்போ அவரும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கட்சியை வந்து சரியான ஒரு கூட்டணி அமைக்காமல் கட்சியை காப்பாற்ற வேண்டும், பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக கட்சி தாவல் ஏற்படுத்துறதால அவருக்கு ஒரு மைனஸாக போயிடுச்சு.
ஆனால் அவங்களும் வந்து கரெக்டாக நல்லக்கண்ணு ஐயா மாதிரி ஒரு சிறந்த தலைவராக இருந்திருந்தால் என்று அவர் ஆட்சியில் இல்லை என்றாலும் பேசப்பட்டிருப்பார். வைகோ ஐயா என்று சொன்னாலே வந்து அவர் வந்து இப்போ வந்து பணமாற்று முறையில் வந்து ரொம்ப வீக்கானவர், அதே மாதிரி கட்சி தாவலில் வீக்கானவர் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு சட்ட ஆலோசகர், சிறந்த ஒரு சட்ட வல்லுனர், பண்பாளர்ன்றதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அவங்களும் வந்து இருக்கின்ற வாழ்நாளில் பல்வேறு சாதனைகளை மீண்டும் வந்து அவங்க ஒரு எழுச்சி மிக்க ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு சிறந்த தலைவர், எல்லாரை விட சிறந்த தலைவராக நம்ம கருதப்படுறது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நல்லக்கண்ணு பொது உடைமை சிந்தனை இருந்தால் கூட அவர் வந்து ஒரு காமராசருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். நம்ம காமராசர் ஐயா அவர்களுக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லும்போது நல்லக்கண்ணு வரும், வாழும் காமராசர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் கரைப்படாத கைகள் என்பதை போல அவர் வந்து எந்த விதமான லஞ்சம், ஊழல், குற்றம் அந்த மாதிரி எந்த விதமான குற்ற செயலிலும் சிக்காத ஒரு ஐயா அவர்கள் தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்களை நம்ம பதிவிடுறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவர் நமக்கு வரணும். இதுவரை நாம் ஒரு நடுநிலையோடு பல்வேறு அரசியல் தலைவர்களை பற்றிய ப்ளஸ்ஸும் மைனஸும், அதாவது கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருக்கலும் பற்றி ஒரு கணக்கை வந்து நம்ம அரசியல் கணக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு சமதர்மத்தோடு பேசி முடிச்சிருக்கிறோம். மீண்டும் அரசியல் கணக்கு பகுதியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.